ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பிற்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஸ்கூலுக்கு போகாமல் ஆன்லைன் மூலமாக நீங்களே டவுன்லோட் செஞ்சுக்க முடியும். இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மூலமாக நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் உங்கள் காலேஜுக்கான அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இயர் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டே. ஸோ இதை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்டர் கேப்சா அந்த ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்கூடிய கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். சர்ச் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் மொபைல் மூலமாக குரோமில் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி நீங்கள் சிஸ்டத்துலேயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதில் வந்திருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். சர்டிஃபிகேட் உடனே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய +1 மார்க் மற்றும் +2 மார்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒரே இதாக கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் வரதுக்கு எப்படியும் 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் உங்களுடைய காலேஜ் அட்மிஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ஷீட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். மார்க் ஷீட்டில் லாஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் உங்களுடைய சிக்னேச்சரை மட்டும் நீங்கள் போட்டுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்த மட்டும் பார்த்து கரெக்டாக சிக்னேச்சரை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய +2வோட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.